தீர்வை, உமரில் ஏற்படுத்திய தாக்கத்தை, பாதிப்பை அல் குர்ஆனுடைய ஒரு சூறாவோ வசனமோ என்னிலே உங்களிலே இதுகால வரைக்கும் ஏற்படுத்தி இருக்கிறதா என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையில் எமது வாழ்க்கை இப்படி செல்வதற்கு காரணம் இன்னும் ஒரு பாராடைம் ஷிஃப்ட் நமது வாழ்க்கையில் வரவில்லை. பாராடைம் ஷிஃப்ட் வருவதற்கு பெருவழியாக இருப்பது குர்ஆன் தான். குர்ஆனுக்கூடாகத்தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஷிஃப்ட் வர முடியும். சரியாக அந்த குர்ஆனை அணுகினால் மாத்திரம்தான் அதை எதிர்பார்க்க முடியும். உதாரணமாக ஃபுதைல் இப்னு ஐயாத் என்ற மனிதரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஃபுதைல் இப்னு ஐயாத் இன்று ஒரு மிகப்பெரிய மகானாக, ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக கருதப்படுபவர். ஆனால் ஒரு காலத்தில் இந்த ஃபுதைல் இப்னு ஐயாத் பகதாதிலே ஒரு பயங்கர கொள்ளை கோஷ்டியின் தலைவன். எந்த அளவுக்கு என்றால், அரச இயந்திரத்தினால், ராணுவத்தினால், போலீசாரினால், பாதுகாப்பு படையினரால் இந்த கொள்ளைக்காரனை மட்டுப்படுத்த முடியாமல் இருந்தது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கொள்ளைக்காரன் தான் இந்த ஃபுதைல் இப்னு ஐயாத் என்ற மனிதன். ஒரு நாள் அவனது கோஷ்டியை சேர்ந்தவர்கள் வந்து சொல்கிறார்கள், காட்டிலே ஒரு மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்திலே ஒரு குடிசை இருக்கிறது. அந்த குடிசைக்குள்ளே மிக பெருமதியான ஒரு புதையல் இருக்கிறது. இதனை நாம் உறுதி செய்திருக்கிறோம். ஆனால் ஒரு பிரச்சனை, அந்த குடிசைக்குள்ளே ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் விழித்திருக்கிறார். விழித்திருந்து அல் குர்ஆனை ஓதிய வண்ணமே இருக்கிறார். எனவே அந்த குடிசையை அடைய, அந்த புதையலை பெற முயற்சிப்பது என்பது சிரம சாத்தியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை கேட்ட ஃபுதைல் இப்னு ஐயாத், இத்தகைய ஒரு மிஷனுக்கு நான் தான் போக வேண்டும், தலைவன் தான் போக வேண்டும், சீடர்களாகி உங்களால் முடியாது, நான் எனது கைவரிசையை காட்டுகிறேன் என்று ஃபுதைல் இப்னு ஐயாத் என்ற அந்த கொள்ளை கோஷ்டியின் தலைவனே அந்த இடத்தை நோக்கி செல்கிறார். சென்று குடிசையை அடைந்த போது இரவு நேரம், நடுநிசி பிந்திய நேரம். ஆனால் அவருடைய சகாக்கள் சொன்னது போலவே அந்த மனிதன், அந்த முதுமையில் இருந்த அந்த மனிதன் அங்கே அல்லாஹ்வுடைய கலாமை ஓதிக்கொண்டிருக்கிறார். ஃபுதைல் இப்னு ஐயாத் அவர் ஓதிக்கொண்டிருக்கட்டும், நாம் புதையல் இருக்கும் இடத்தை போய் அடைந்து புதையலை எந்த வழியிலாவது பெறுவோம், கிழவன் கண்டுகொண்டால் கதையை முடிப்போம், காணாவிட்டால் புதையலை தூக்குவோம் என்ற முடிவான முடிவோடு போகிறார். நெருங்க நெருங்க அந்த வயதாளி, அந்த வயோதிபர் ஒரு அல் குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார். அந்த அல் குர்ஆன் வசனத்தை அவர் தேம்பி தேம்பி அழுத வண்ணம் மீண்டும் மீண்டும் ஓதுகிறார். அலம் யஅனி லில்லதீன அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களுக்கு படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வை நினைத்து அஞ்சும் நேரம், பயப்படும் நேரம் இன்னும் வரவில்லையா, இன்னும் வரவில்லையா என்ற கருத்துப்பட வரக்கூடிய அந்த அல் குர்ஆன் ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதுகிறார். ஃபுதைல் இப்னு ஐயாதுடைய மூளையிலே அது அதிர்வை ஏற்படுத்துகிறது, உள்ளத்திலே அதிர்வை ஏற்படுத்துகிறது, அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வயோதிபரும் திரும்ப திரும்ப அந்த ஆயத்தை தன்னை மறந்து ஓதிக்கொண்டிருக்கிறார். ஃபுதைல் இப்னு ஐயாத் பின்னால் நிற்பதோ வருவதோ அவருக்கு தெரியாது, அவர் ஓதிக்கொண்டிருக்கிறார். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வை நினைத்து பயந்து அஞ்சி தமது வாழ்க்கை போக்கை மாற்றிக்கொள்வதற்கான நேரம் காலம் இன்னும் வரவில்லையா என்ற கருத்தில் வருகிற ஆயத்தை ஓதுகிறார். மீண்டும் மீண்டும் ஓதிய போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்துக்கு உட்படுகிறார் இந்த ஃபுதைல் இப்னு ஐயாத். ஒரு பெரிய பாராடைம் ஷிஃப்ட் அவரிலே ஏற்படுகிறது. அந்த வயோதிபருக்கு முன்னால் போய் விடுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். எனக்கு காலம் வந்துவிட்டதாக, நேரம் வந்துவிட்டதாக உணர்கிறேன். நான் ஒரு மூமின், ஆனால் இவ்வளவு நாளும் நான் வாழ்க்கையின் உண்மையை மறந்திருந்தேன், யதார்த்தத்தை புரியாமல் இருந்தேன். இதோ நான் உணர்ந்து விட்டேன்.
எனக்கு தௌபா இருக்கிறதா, எனக்கு மீட்சி இருக்கிறதா, நான் தான் இந்த பகதாதின் பயங்கர கொள்ளைக்காரன், கொள்ளை கோஷ்டியின் தலைவன், இத்தகைய அநியாயங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன், எனக்கு எனது பயணத்தை, ஆன்மீக பயணத்தை, சுவனம் நோக்கிய பயணத்தை தொடர முடியுமா என்று கேட்க அந்த மனிதர் அமைதியாக இருந்து இந்த ஃபுதைல் இப்னு ஐயாதுக்கு நீண்ட ஒரு விளக்கம் சொல்கிறார். தனது கையில் இருந்த அந்த அல் குர்ஆன் முஸ்ஹஃபை இதுகால வரைக்கும் தான் திரும்ப திரும்ப மீட்டி மீட்டி ஓதிக்கொண்டிருந்த அந்த அல் குர்ஆனுடைய பிரதியை ஃபுதைல் இப்னு ஐயாதுடைய கையில் கொடுத்து, இதுதான் உனது பயணத்தின் துவக்கம், இதனை வைத்துக் கொண்டு உனது பயணத்தை தொடரலாம் என்று சொல்லி ஃபுதைல் இப்னு ஐயாதை வழி அனுப்பி வைக்கிறார். ஃபுதைல் இப்னு ஐயாத் அந்த கணப்பொழுதே, எத்தகைய தாமதம் இல்லாமல் பின்னடைவும் இல்லாமல் அந்த கணப்பொழுதே தனது சுவனத்து பயணத்தை ஆரம்பிக்கிறார், தனது லட்சிய பயணத்தை ஆரம்பிக்கிறார், தனது சத்திய பாதையில் தனது பயணத்தை துவங்குகிறார். எங்கு போகிறார்? பகதாதில் இருந்து அந்த குர்ஆனை ஓதி ஓதி அதை விளங்கிய வண்ணமே அவர் மக்காவை நோக்கி செல்கிறார். அவருடைய பயணம் குர்ஆனுடன் மக்காவை நோக்கி செல்கிறது. நடந்து செல்கிறார், கால்நடையாக செல்கிறார். அந்த பயங்கர பாலைவனத்திலே, சுடு மணலிலே, பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் அவரது பயணம் தொடர்கிறது. இறுதியாக ஹரம் ஷரீஃபை போய் அடைகிறார். அவரது வாழ்க்கையில் பெருமாற்றம் வருகிறது. இந்த ஒரு அல் குர்ஆன் வசனம் அவரில் ஏற்படுத்திய மாற்றம் எவ்வளவு ஆச்சரியமானது என்றால், கொள்ளை கோஷ்டியின் தலைவராக இருந்த ஃபுதைல் இப்னு ஐயாத் ஹரம் ஷரீஃபுடைய இமாமாக மாறுகிறார். ஹரம் ஷரீஃபின் இமாமாக மாறிய நிலையில் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார். சகோதரர்களே, சகோதரிகளே, இதுதான் குர்ஆன். குர்ஆன் ஏற்படுத்த வேண்டிய தாக்கம், குர்ஆன் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம். சில போது நீங்கள் சிந்தித்திருக்கலாம், குர்ஆனை நோக்கி ஏன் பயணிக்க வேண்டும்? குர்ஆனோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெள்ளிக்கிழமைக்கு சூரத்துல் கஹ்ஃப் ஓதுகிறோம், ஏனைய நாட்களில் மக்ரிபுக்கு பிறகு சூரா யாசீன் ஓதுகிறோம். ஊர்ல யாராவது மௌத்தா போனாங்க என்று கேள்விப்பட்டா முழு குர்ஆனை ஹத்ம் செய்கிறோம். ஹஜரத் வந்து ஓதுகிறார், மௌலை வந்து ஓதுகிறார், வீட்டுல கெசட் எல்லாம் ஓதிக்கொண்டே இருக்குது. ஷேக் சுதைஸ் ஓதுகிறார், மிஷாரி ஓதுகிறார், அப்துல் சமத் பாசித் ஓதுகிறார், ஹுஸ்ரி ஓதுகிறார். கார்ல வாகனத்தில் ஏறின உடனே கார் ஓதுது. இப்ப சுப்ஹானல்லதி ஸக்கரனா ஹதா வமா குன்னா லஹு முக்ரினீன். கையில் உள்ள ஹேண்ட் போன் ஓதுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி. அல்லாஹ் தஆலா ஒரு நாளைக்கு 5 முறை தான் அதான் சொல்ல சொன்னான். சில சகோதர சகோதரிய போன்ல ஒரு நாளைக்கு 500 முறை அதான். வினோதமா இருக்கு. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று ஹஜ்ஜுடைய மாசத்துல தான் சொல்லணும். ஸ்ரீலங்கால ரேடியோ திறந்தா எந்த நாளும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். ஏண்டா ஹஜ்ஜுக்கு கூட்டி போற ஏஜென்சி ஹெட் விளம்பரம். எனவே இப்ப மக்களுக்கு அட்ட கன்ஃபியூஷன், மலக்குகளுக்கும் சரியான குழப்பம். ஹஜ்ஜிட மாசமா, ரமலானா, ஷவ்வாலா, துல்காதாவான்னு தெரியாது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று ஆரம்பிக்கிறான் ஒவ்வொரு டெய்லி. சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படியெல்லாம் குர்ஆனோடு அத்தியந்த உறவு வைத்திருக்கிற நிலையில இவர் வந்து என்ன சொல்றாரு? குர்ஆனை நோக்கி பயணத்தை தொடங்கணுமா? நாம் என்ன ஃபுதைல் இப்னு ஐயாதா? என்ன கள்ளக்கோஷ்டியை சேர்ந்தாக்கலா, கொள்ளக்கோஷ்டியை சேர்ந்தாக்கலா என்று கூட நீங்க சிந்திக்கலாம். ஆனால் ஃபுதைல் இப்னு ஐயாதுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மாற்றம், அந்த அதிர்வு, அந்த தாக்கம், அந்த ஷிஃப்ட் வாழ்க்கையில எப்போது வந்திருக்கிறது? ஒரு குர்ஆன் ஆயத்தினால் நாம் நடுநடுங்கிய ஒரு சந்தர்ப்பத்தை நினைத்து பார்ப்போம். குர்ஆனுடைய ஒரு ஆயத்து சொன்ன கருத்தினால் எமது வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு திருப்பத்தை பற்றி சிந்தித்து பார்ப்போம். அத்தகைய மாற்றம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், வெரி ஹெல்தி சைன். பயணத்தை அவர் ஆரம்பித்து விட்டவர், ரொம்ப ஆரோக்கியமான அறிகுறி. அவர் பயணத்தை ஆரம்பித்து விட்டார். இல்லாத போது நாம் சிந்திக்க வேண்டும். அத்தகைய மனிதர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள், சுவனத்தை நோக்கி சென்றவர்கள். இந்த மேற்குலகில் பிறந்த அந்த முகமது அசதை நினைத்து பாருங்கள். அல் குர்ஆனுக்கு தஃசீர் எழுதுகிற அளவுக்கு இந்த மேற்குலகில் பிறந்த ஒரு சாதாரண மனிதர் மாறுகிறார். காரணம், ஒரு அல் குர்ஆன் சூரா, சூரத்து தகாசுர், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர்.
புதைகுழிகளை கபர்களை போய் சந்திக்கும் வரைக்கும் உலகத்துடைய சொத்து செல்வங்களை சம்பத்துகளை அதிகரித்து பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் என்ற அந்த ஈடுபாடானது உங்களை திசை திருப்பிவிட்டது என்ற ஒரு அல் குர்ஆன் ஆயத்தை பார்த்து அதனால் நல்லுணர்ச்சி பெற்று இஸ்லாத்தை தழுவியவர், இந்த சுவனத்து பாதையை தெரிவு செய்தவர் முகமது அசத். எந்த அளவுக்கு அந்த ஒரு அல் குர்ஆன் சூரா அவரின் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இஸ்லாத்தை தழுவினார், சுவன பாதையை தெரிவு செய்தார், அல் குர்ஆனுக்கே விளக்க உரை எழுதியவர். ஒரு காலத்திலே முகமது அசதுடைய அல் குர்ஆன் விளக்கங்கள் மிக பெயர் போனவையாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இத்தகைய ஒரு மாற்றம் வர வேண்டும். மௌலானா அபுல் ஆலா மௌதூதி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இங்கு நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த நிறுவனத்துக்கு மிக நெருக்கமானவர். அவருடைய பாசறையில் வளர்ந்த அவருடைய சீடர்கள் தான் இந்த நிறுவனத்தின் முன்னோடிகள். பேராசிரியர் குர்ஷித் அகமதாக இருக்கலாம், கலாநிதி மனாசிர் அஹ்சனாக இருக்கலாம், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட குர்ரா முராத் ரஹிமஹுல்லாவாக இருக்கலாம். அவருடைய நேரடி சீடர்கள். மனாசிர் அஹ்சன் அவர்கள் நேரடி சீடராக இருந்தாரோ எனக்கு தெரியாது. அடுத்த இருவரும் அந்த மௌலானா அபுல் ஆலா மௌதூதி என்பவர் ஒரு சாதாரண மனிதர். அவர் ஒரு காலத்திலே உலக அறிவை பெற்று உலக ஞானங்களை கற்று துறை போக கற்று தன்னை பற்றி எப்படி நினைத்துக் கொண்டிருந்தார் என்றால் அவரே சொல்கிறார், நான் ஒரு நடமாடும் நூலகம் என்று என்னை நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் நடமாடும் ஒரு மொபைல் லைப்ரரி என்று என்னை நினைத்துக் கொண்டிருந்தேன். ஒரு நடமாடும் வாசிக சாலை என்று நான் என்னை நினைத்துக் கொண்டிருந்தேன். என்று குர்ஆனை படிக்க ஆரம்பித்தேனோ அன்றுதான் எவ்வளவு குறைந்த அற்பமான சொற்பமான அறிவை பெற்றவன் நான் என்பதை உணர்ந்தேன் என்று அவர் எழுதுகிறார். எனவேதான் எல்லா நாலேஜுக்கும் மாஸ்டர் கீ அல் குர்ஆன் என்று உலக கலைகளை ஞானங்களை எல்லாம் கற்றுத் தேர்ந்த அந்த பேரறிஞர் அபுல் ஆலா மௌதூதி சொல்கிறார். இன்று உலகத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அல் குர்ஆன் விளக்க உரை ஃபீ திலாலில் குர்ஆன். இந்த ஃபீ திலாலில் குர்ஆன் என்ற அல் குர்ஆன் விளக்க உரையை எழுதிய சையத் குதுப் எகிப்து நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு ட்ரெடிஷனல் ஆலிம் அல்ல, ஒரு பாரம்பரிய என்னை போன்ற ஒரு ஆலிம் அல்ல, மௌலானா மௌலவி அல்ல. அவர் ஒரு சிந்தனையாளர், ஒரு திங்கர், அவர் ஸ்காலர். அவருடைய துறை வேற. ஆனால் என்று அல் குர்ஆனை படிக்க ஆரம்பித்தாரோ அல் குர்ஆனின் சுவையை உணர்ந்த போது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று வந்தது. அதன் விளைவாக ஃபீ திலாலில் குர்ஆன், குர்ஆனின் நிழலிலே என்ற பெயரிலே உலக புகழ் பெற்ற ஒரு அல் குர்ஆன் விளக்க உரை எழுதினார். நான் நினைக்கிறேன் அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பை செய்தவருக்கும் இந்த நிறுவனத்துக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறது. டாக்டர் ஆதில் சலாஹி அவர்கள் இந்த நிறுவனத்துடைய அந்த மேற்படிப்புக்கான நிறுவனத்தில் கூட அவர் விரிவுரையாளராக கடமையாற்றுவார் என்று நான் நினைக்கிறேன். அந்த ஃபீ திலால் குர்ஆன் என்ற அல் குர்ஆன் விளக்க உரையை சையத் குதுப் எந்த அளவு உணர்ச்சி பூர்வமாக எழுதினார் என்றால் அதன் மொழிபெயர்ப்பை செய்யுமாறு கலாநிதி ஆதில் சலாஹி அவர்களுக்கு அவர் கனவில் வந்து சொன்னதாக ஆதில் சலாஹி எழுதுகிறார். சில போது கேள்வி பதில் நேரத்தில் எல்லாவற்றையும் மறந்து கனவு பற்றிய விளக்கத்தை பற்றி நீங்கள் கேட்க இடம்பாடு இருக்கிறது. எனவே கொஞ்சம் கனவுலகில் இருந்து நனவுலகுக்கு வருமாறு வேண்டிக் கொள்கிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, இதுதான் குர்ஆன். இந்த பாதிப்பு, இந்த தாக்கம், இந்த அதிர்வு எப்போதாவது எமது வாழ்க்கையில் குர்ஆனுக்கூடாக ஏற்பட்டிருந்தால் பயணத்தை துவங்கிவிட்டோம் என்பது பொருள். என்னை போன்ற உங்களை போன்றவர்கள் எல்லாம் பார்க்கிற போது பயணத்தை ஆரம்பித்தவர்களுக்கான ஆரோக்கியமான